ஒலி 968 கேட்டாலே பரவசம். கேட்டாலே பரவசம். போலி 968ல தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவிஜி. SG 60 முன்னிட்டு உங்களுக்காக சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இடம்பெறுது. அந்த வரிசையில SG 60 அப்படின்னு சொன்னாலே 60 ஆண்டு கால சிங்கப்பூரின் வளர்ச்சி, நம்ம செய்திருக்கும் சாதனைகள் இவற்றை நாம கொண்டாடுறோம். இதுக்கு இடையில இந்த சாதனையில சிங்கப்பூர் தமிழர்களின் பங்கு இன்றியமையாதது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அந்த வரிசையில இப்ப நாம சிங்கப்பூர் தமிழர் கலை களஞ்சியம் இந்த அற்புதமான முயற்சி பற்றி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்க போறோம். இதனை பற்றி நமக்கு இன்னும் பல தகவல்களை வழங்க நம்மோடு இப்ப Facebook லைவ்ல இணையறாரு சிங்கப்பூர் தமிழர் கலைக்களஞ்சியத்தின் முதன்மை ஆசிரியர் திரு அருண் மகிழன். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். அவரோட நம்மளோட இணையறாரு சிங்கப்பூர் தமிழர் கலைக்களஞ்சியத்தின் துணை ஆசிரியர் அழகிய பாண்டியன். வணக்கம் சார். வணக்கம் ரவி. திரு சிவானந்தம் நீலகண்டன் அவரும் நம்மளோட இணைய போறாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஆக இவர்களை நீங்க சந்திக்கணும், கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Facebook லைவ் பக்கமா நீங்க வரலாம். சரி, இப்ப சிங்கப்பூர் தமிழர் கலை களஞ்சியம் இத பற்றி மேல் விவரங்கள் நமக்கு தெரியணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு மட்டும் இல்ல, நேர்களுக்கும் இருக்கு. திரு அருண் சார் அவரோட ஆரம்பிப்போம். சொல்லுங்க சார். இந்த கலைக்களஞ்சியத்தினுடைய முதல் அந்த வித்து இந்த புத்தகத்தை சேர்ந்தது. சிங்கப்பூர் என்சைக்ளோபீடியா பாருங்க எவ்வளவு 640 பக்கம். இந்த சிங்கப்பூர் கலைக்களஞ்சிய இதை குழுவில் நான் இருந்தேன். ப்ரொஃபஸர் டாமிகோ தான் அதனுடைய முதன்மை ஆசிரியர். 2006 இது வெளியானது. அதை பார்த்த பிறகு அந்த அனுபவத்தை வைத்து எனக்கு என்ன தோணுச்சு, ஏன் நம்ம தமிழர்களை பற்றி ஒரு கலைக்களஞ்சியம் செய்யக்கூடாது அப்படின்னு. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே இப்போ அந்த கனவு ஓரளவு நனவாயிருக்கு. இந்த கலைக்களஞ்சியம் என்பது என்னன்னு கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா பல பேர் என்ன நினைக்கிறாங்க, இது ஹூ இஸ் ஹூ, அதாவது ஆளுமைகளை பற்றிய ஒரு தொகுப்புன்னு நினைக்கிறாங்க. ஆளுமைகளை பற்றியும் இந்த கலைக்களஞ்சியத்தில் இருக்கு. ஆனால் ஆளுமைகள் தவிர ஏகப்பட்ட ஏராளமான விஷயங்கள் இந்த கலைக்களஞ்சியத்தில். கலைக்களஞ்சியம்னு சொன்னாலே நிறைய செய்திகளை, இப்போ தமிழர் அப்படிங்கிற தலைப்பில் ஏராளமான செய்திகளை தொகுத்து கொடுப்பது தான் கலைக்களஞ்சியம். இதில் ஒரு முக்கியமான வேறுபாடு, இந்த நான் காட்டின அந்த நூல் தான் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இருந்தாலும் நாங்கள் ஒரு முக்கியமான முடிவு என்ன செய்தோம், இது மாதிரி நூலாக வெளியிடாமல் அதை மின்தளத்தில் வெளியிட்டால் உலகம் பூராவும், சிங்கப்பூர் மட்டுமில்லை உலகம் பூராவும் யார் எங்கே இருந்து வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் இலவசமாக படிக்கலாம். இந்த நூலுக்குன்னா ஒரு 200 வெள்ளி கொடுக்கணும், அதோட தூக்கிட்டு போகிறதுக்கே ஒரு தனியாக ஆள் வச்சுக்கணும். நம்மளுடைய கலைக்களஞ்சியம் எந்த நேரத்துலையும், அதுலேயும் உங்களுடைய தொலைபேசியிலேயே இப்போ நீங்கள் அந்த கலைக்களஞ்சியத்தை அணுகலாம், பார்க்கலாம், படிக்கலாம். ஆக இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு. இன்னொரு முக்கியமான வேறுபாடு, அந்த கலைக்களஞ்சியத்தை எழுதியவர்கள் துறை வல்லுநர்கள். நம்ம கலைக்களஞ்சியத்தை எழுதியவர்கள் சமூகத்தினர். நம்ம சமூகத்தை பற்றி நம்ம சமூகமே எழுதிய கலைக்களஞ்சியம் தான் இது. இது மிக முக்கியமான வேறுபாடு. ஏன்னா இப்போ என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்று இருக்கிறது, அதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்றது. அது பூரா பெரிய அறிஞர்கள் அவர்களுடைய பேர்லேயே அதில் போட்டிருப்பாங்க, அவங்க தான் எழுதுவாங்க. இந்த கலைக்களஞ்சியம் அப்படி இல்லை. நம்ம சமூகம் ஒன்று கூடி நம்மை பற்றி எழுதிய கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல 2 விஷயம் சொல்லி ஆகணும் சார். ஒன்று உலகம் நம்ம உள்ளங்கையில் அடங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவோம், கையடக்க தொலைபேசியின் வாயிலா. ஆக இன்னும் எளிதான முறையில் அதிகமான மக்களை கொண்டு போய் நம்ம அடையணும், அவங்கள போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அற்புதமான முயற்சி இப்படி எடுத்திருக்கீங்கன்னு அப்படின்னு நல்லா புரியுது. 2வது, நம்ம சமூகத்தினரே ஒன்னா சேர்ந்து இதுல ஈடுபடுறாங்கன்னு நினைக்கும் போது சமூக பிணைப்பும் இதன் வாயிலா இன்னும் வலுப்பெறுது. ஆமாவா இல்லையா சார்? ஆமாம். இன்னொன்று முக்கியம், நீங்கள் 60வது ஆண்டு விழாவை சொன்னீங்க. இந்த தமிழர் கலைக்களஞ்சியம் நம்முடைய சமூகத்தின் பரிசு. நம் நாட்டிற்கு 60வது பிறந்த நாளைக்கு நம்முடைய பரிசாக நாங்கள் கருதுகிறோம். அதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. அதிபரே இந்த கலைக்களஞ்சியத்தை இருந்தார். நிச்சயமா அதை பார்க்கும்போது புல்லரிக்கும் தருணமா இருந்துச்சு. செய்தியில கூட மக்கள் பார்த்துருப்பீங்க, மீடியா காப் செய்தி தளங்கள்ல
அதனை பத்தின மேல் விவரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சரி, இப்ப இந்த கலை களஞ்சியம் இதுல எதை சேர்க்கலாம்? அல்லது இதுல சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது எதெல்லாம் பரிந்துரைக்கப்பட்டது? இப்படி பல தகவல்கள் பரிசீலனிக்கப்பட்டது. அதன் பிறகு தான் அத ஒரு கோர்வையா எடுத்துக்கொண்டு நீங்க சேர்த்தீங்க. இதன பத்தின விவரங்கள துணை ஆசிரியர் திரு சிவானந்தம் நீலகண்டன் நம்மளோட வழங்க காத்துட்டு இருக்காரு. அவருடைய குரல் பதிவ இப்ப கேட்போம் வாங்க. சிங்கப்பூர் தமிழர் கலைக்களஞ்சியம் பேர்லயே இருக்கிற மாதிரி அது ஒரு கலைக்களஞ்சியம். மின்னிலக்க வடிவிலையோ இருந்ததெல்லாம் தேடி எடுத்து இப்ப பொதுமக்கள் பார்வை கொண்டு வந்திருக்கோம். எல்லாத்தையும் தாண்டி படங்கள் இல்லாத பதிவுகளும் கலைக்களஞ்சியத்தில் இருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம சமூகத்துக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். படங்கள் உங்களுக்கு கைவசம் இருந்தால் சம்பந்தப்பட்ட பதிவுகளுக்கு அதை கொடுத்து உதவினால் நிச்சயமாக நம்முடைய கலைக்களஞ்சியம் இன்னும் மேம்படும். அந்த வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கிறேன். நன்றி. திரு சிவானந்தம் நீலகண்டன் அவர்கள் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. இப்ப நம்மளோட இணையறாரு அழகிய பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். சரி, திரு அழகிய பாண்டியன் நம்மளோட இணையறாரு. சார், உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறது என்னன்னா, தேசிய நூலக வாரியம் இவங்களுடைய பங்கு இந்த அற்புதமான முயற்சி என்ன? அங்கேயும் தொடங்குவோமே. இதை தொடங்கணும்னா ரவி, சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன் நம்ம போனோம். SG50, அதாவது நம்ம சிங்கப்பூரின் 50வது ஆண்டு நிறைவை கொண்டாடிய அந்த தருணத்தில் இதே சிங்கப்பூர் தமிழ் பண்பாட்டு மையம் திரு அருண்மகிழன் தலைமையில் இன்னொரு பெரிய முயற்சியை நாங்கள் முன்னெடுத்தோம். தேசிய நூலக வாரியம் முன்னெடுத்தது. அதாவது சிங்கப்பூரின் 50 ஆண்டு கால தமிழ் இலக்கியங்களை தொகுத்து ஒரு மின் வளமாக வெளியிட்டோம். அது 2015. அதன் பிறகு வரிசையாக 3-4 மின் ஆவணங்களை தொகுத்து வெளியிட்டோம். இதே திரு அருண்மகிழன் சிங்கப்பூர் தமிழ் பாட்டு மையம் ஆகியோரின் ஆதரவில். இவற்றையெல்லாம் பார்த்த தேசிய நூலக வாரியத்தின் நிர்வாகம்
இவர்கள் செய்தால் நிச்சயமாக சரியாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு, அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது, இன்னும் இருக்கிறது. எனவே சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்னால், சுமார் 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிங்கப்பூர் தமிழர் கலைக்களஞ்சியம் என்ற ஒரு திட்டத்தை அருண் மகிழ்நன் முன்மொழிந்த போது தேசிய நூலக வாரியத்தின் நிர்வாகம் கிட்டத்தட்ட எந்த கேள்வியுமே கேட்காமல் செய்வோம் என்று கிரீன் லைட் என்று சொல்வார்கள் இல்லையா, ஒப்புதல் வழங்கியது. அதுதான் இந்த மாபெரும் திட்டத்தின் தொடக்கம். எனவே தேசிய நூலக வாரியத்தின் ஆதரவு, அதாவது அன்கண்டிஷனல் சப்போர்ட் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி ஆதரவு இருந்ததனால் திரு அருண்மகிழன் தலைமையிலான தொண்டூழியர்கள், சிங்கப்பூர் தமிழ் பண்பாட்டு மையத்தின் உறுப்பினர்கள் தவிர்த்து மற்ற தொண்டூழியர்களும் அணி திரண்டு இந்த கலைக்களஞ்சியத்திற்கான உள்ளடக்கத்தை உருவாக்குவதில் முழுமூச்சாக ஈடுபட்டனர். இந்த கலைக்களஞ்சியம் ஒரு மின்வளம் என்பதால் இதற்கு ஒரு அடித்தளம் தேவை, ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை இல்லையா? அந்த பிளாட்ஃபார்ம், தொழில்நுட்ப ஆதரவு, வசதி, இவற்றுக்கெல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்வதுதான் தேசிய நூலக வாரியத்தின் பொறுப்பு. ஏற்கனவே பல தொகுப்புகள் எங்க நூலக வாரியத்தில் இருக்கின்றன. எனவே இந்த தொகுப்புகளை எப்படி பொதுமக்கள் அணுகலாம் என்பதற்கு தேசிய நூலக வாரியத்திற்கு பல ஆண்டுகளாக அனுபவம் உள்ளது. ஆனால் இந்த முயற்சியில் ஒரு வித்தியாசம், ஒரு புதுமை என்னவென்றால், இதுதான் முதல் முறையாக 2 மொழிகளிலும் ஒரு வளம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. தமிழ், ஆங்கிலம் என்ற 2 மொழிகளிலும் இந்த கலைக்களஞ்சியத்தை நாங்கள் உருவாக்கி வழங்கி இருக்கிறோம். இதனால் பல தொழில்நுட்ப சிரமங்கள் என்று சொல்வேன், சிக்கல்கள் அல்ல, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி 2 மொழிகளிலும் இந்த வளத்தை பொதுமக்களுக்கு கொண்டு செல்லலாம் என்பதை எங்களுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் கவனித்துக் கொண்டார்கள். இதற்கு முன் இது செய்யப்படாத ஒரு முயற்சி என்பதால் பல சோதனைகளை செய்து தமிழும் ஆங்கிலமும் சீம்லெஸ் என்று சொல்வார்கள் இல்லையா, எந்த சிரமமும் இல்லாமல் தமிழில் வாசிக்க விரும்புவோர் தமிழிலும், அதை உடனே ஆங்கிலத்தில் வாசிக்க விரும்பினால் ஆங்கிலத்துக்கும் செல்வதற்கும் அந்த மாதிரியான வசதிகள், லிங்க்ஸ் இவற்றை ஏற்பாடு செய்வது, அந்த பொறுப்பை தேசிய நூலகம் வாரியம் ஏற்றுக்கொண்டது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்றால், ஒரு கலைக்களஞ்சியம் என்று சொன்னால் அதுக்கு பின்னால கேட்டலாகிங் என்று சொல்வார்கள். ஏன்னா நிறைய தகவல்கள் இருக்கும்போது அதை ஒழுங்காக கேட்டலாக் செய்தால்தான் தேடும் போது நம்மளுக்கு வேண்டிய தகவல் கிடைக்கும். இந்த கேட்டலாகிங்கை செய்வதற்கென்றே நூலக வாரியத்தில் ஒரு பிரிவு இருக்கிறது. அங்கு இருப்பவர்கள் எல்லாருமே தமிழர் அல்லாதவர்கள். அவர்கள்தான் நாங்கள் கொடுத்த அந்த உள்ளடக்கத்தை பின்னால் கேட்டலாக் செய்து இப்பொழுது நம் தேடலுக்கு தகுந்த மாதிரி அந்த தகவல்கள் வந்து சேரும் அளவிற்கு அந்த வளத்தை சாத்தியமாக்கி இருக்கிறார்கள். இதுதான் ரவி, தேசிய நூலக வாரியத்தின் பங்கு. அது மட்டும் இல்ல சார், நான் அதை போய் பார்க்கும்போது கலைக்களஞ்சியத்தை ஒரு சில வார்த்தைகள்ல நாம் இந்த ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அதை தட்டினாலே அது அழகா அந்த வார்த்தையின் பொருளோட அது எங்க உள்ளடங்குது அப்படிங்கறத பிரமாதமா காட்டியிருந்தாங்க. அது எவ்வளவு சிரமமான ஒரு காரியம் இல்லையா? இது 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 நாங்கள் ஒரு புதுமை அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் தேசிய நூலக வாரியத்தின் வேறு எந்த வளத்திலும் இந்த வசதி பயன்படுத்தப்படவில்லை. இதற்கு பெயர் டூல் டிப், ஆங்கிலத்தில் டூல் டிப் என்று சொல்லுவோம். அதோட சுற்றமம் என்னன்னா, அதாவது தமிழ் சொற்கள், சில தமிழ் சொற்களுக்கு ஏற்ற ஆங்கில விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அதுதான் அந்த டூல் டிப் ஃபங்க்ஷன் அதை சாத்தியமாக்குகிறது. இப்ப அதிமெய்நிகர் அப்படின்ற ஒரு சொற்றொடர் வரும்போது அதற்கு கீழே அடிக்கோடிட்டு இருக்கும். இது எல்லா சொற்களுக்கும் இல்லை, நாங்கள் தேர்ந்தெடுத்து எந்தெந்த சொற்களுக்கு விளக்கம் தேவை என்பதை தீர்மானித்து அந்தந்த சொற்களுக்கு நாங்கள் டெக்னிக்கலா எங்களோட ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அந்த டூல் டிப் அதை அப்ளை பண்ணும்போது அந்த சொல்லுக்கு அடியில ஒரு டாட்டட் லைன் இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே பயனாளர்களுக்கு தெரியும், சரி இங்க நான் மவுஸை ஓப்பன்னா இதோட விளக்கம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு. வேற ஒண்ணுமே இல்லை, சும்மா மவுஸை அது மேல வருடினால் போதும் அதற்கான விளக்கம். இப்ப அதிமெய்நிகர் அப்படின்னு சொன்னா ஆக்மெண்டட் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு விளக்கம் ஒரு சின்ன விண்டோல வரும். இதை நாங்கள் சென்ற சனிக்கிழமை அந்த ஷோ அண்ட் டெல் அப்படின்னு வந்திருந்த 600 பேர் முன்னிலையில் செய்தி காட்டிய பொழுது இதுதான் பலரின் கவனத்தையும் ஈர்த்தது. உடனே ஆசிரியர்கள், மாணவர்களிடமிருந்து கைத்தட்டு கிடைத்தது. இது ஏனென்றால் இது இப்ப மொழி மீது ஆர்வம் உள்ளவர்கள், குறிப்பாக மாணவர்கள், இப்ப தமிழ்ல இப்ப அதிமெய்நிகர்ன்றது இந்த ஊடகத்துல இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இது பரிச்சயமான ஒரு சொல்.
ஆனா இப்ப சாதாரண தமிழர்கள் பொதுமக்களுக்கு வந்து அடிமைகள் என்ன அப்படின்னு தான் உடனே யோசிப்பாங்க. இப்ப இந்த இந்த டூல் டிப் வசதி இருக்கிறதுனால அந்த கவலை தேவையில்லை. சும்மா மேல மவுஸ் பண்ணா மாணவர்கள் ஒரு சொல்லை கற்றுக்கொண்டதாகவும் இருக்கும். இதுதான் இந்த இந்த தொகுப்புல நாங்க புகுத்தி இருக்கும் புதுமை. இதை தவிர்த்து நீங்க ஏற்கனவே சொன்ன ஹைப்பர் லிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நார்மல். இப்போ ஒரு ஒரு கட்டுரையில ஒரு பதிவுல வந்து சில சொற்கள்ல ஹைப்பர் லிங்க் பண்ணனா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இத சொல் குறித்து இன்னொரு பதிவு எங்களோட தொகுப்புல இருக்கு அப்படின்றதுக்காக அந்த ஹைப்பர் லிங்க் இருக்கும். எனவே நீங்க ஒரு பதிவை படிச்சுட்டு அதற்கு அதுக்கு அதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு பதிவின் ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணும்போது அது இன்னொரு பதிவுக்கு கொண்டு செல்லும். எனவே உங்களுடைய தேடல் ஒரு ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் போது பலவற்றை ஒன்றாக கற்றுக்கொள்ளும், புரிந்து கொள்ளும் வாய்ப்பு இருக்கும். இவையெல்லாம் தான் நாங்கள் பார்த்து பார்த்து செய்த விஷயங்கள். எனக்கு ஒரு பதிவை எழுதிடுறது கொஞ்சம் சுலபம்னே வச்சுக்கோமே. பிறகு அந்த பதிவுல வந்து எதுக்கு ஹைப்பர் லிங்க் கொடுக்கணும், எந்த ம். சொல்லுக்கு டூல் டிப் கொடுக்கணும் அப்படின்றது முடிவு பண்றதுக்கே இந்த ஆசிரியர் குழுக்கு வந்து நேரம் தேவைப்பட்டது. ஏன்னா எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. அது அவங்க செஞ்சு கொடுத்த பிறகு எங்களோட தொழில்நுட்ப என்னோட குழுவை சேர்ந்தவர்கள் தான் இதை வந்து சாத்தியப்படுத்தினாங்க. எல்லாமே நேரம் எடுக்கக்கூடிய வேலைகள். ஆனால் இந்த 3 ஆண்டு உழைப்புக்கு பிறகு அதோட அந்த எண்ட் ப்ராடக்ட் என்று சொல்லுவோம் இல்லையா, அதை பார்க்கும் பொழுது அந்த நாங்கள் இதற்கு கொட்டிய உழைப்பெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக தெரியவில்லை. அதற்கான பலன் இப்போது கிடைப்பது போன்ற ஒரு நிறைவு எங்களுக்கு இருக்கிறது ரவி. நிச்சயமா. அதிபர் கூட அந்த விழாவின் போது இந்த முயற்சிய பாராட்டியிருந்தாரு. அதுக்கு உரியவர்கள் நீங்க. அது மட்டும் கிடையாது. சார் இது மிகப்பெரிய ஒரு முயற்சி அப்படிங்கிறதுல எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்ல. ஏன்னா தமிழர்கள், அதிபர் அதுவும் ஆமா சிங்கப்பூர் அதிபர் தமிழர்களின் வரலாறு பேசப்பட வேண்டும். அது போற்றி பாராட்டப்பட வேண்டும். அதுக்காகவே இந்த அவர் இடத்துல நன்றி சொல்லியே ஆகணும் சார். நிச்சயமா அவர் பயன்படுத்திய ஒரே ஒரு சொல் ம். மான்யூமெண்டல். இந்த முயற்சி ஒரு மான்யூமெண்டல் எஃபர்ட் அப்படின்னு அவரோட பேச்சிலே சொன்னாரு. ம்ஹ்ம். அது வந்து அதாவது எங்களுக்கான அங்கீகாரம் என்று சொல்வதை விட தமிழ் சமூகம் இவ்வளவு ஒரு பெரிய முயற்சியை முதலில் சிந்தித்து அதை செயல்படுத்தியும் இருக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு அங்கீகாரமாக தான் அந்த அவரோட அந்த மான்யூமெண்டல் என்ற சொல்லின் பொருளை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நிச்சயமா. இன்னும் பல முயற்சிகள் உங்க கைவசம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். தொடரட்டும் உங்களுடைய பணி. அத பத்தி மேல் விவரங்களோட நாங்க பேசணும் ஒலி 96.8 அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். நிறைவா மீண்டும் திரு அருண் அவர் பக்கமா போகணும்னு ஆசைப்படுறேன். சார். நன்றி. ஆம், இந்த சற்று முன் காட்டின இந்த புத்தகம் இது வந்து எங்களுக்கு ஒரு மாடல். இதை வச்சு தான் அதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னா இதில் பதிவுகள் எல்லாமே மிக சிறிய சிறிய பதிவுகள். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து. ஏன்னா சில பேர் நினைக்கலாம் ஒரு பொருளை பற்றி முழுதாக இந்த கலைக்களஞ்சியத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று. அது அல்ல. ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா இந்த ஒவ்வொரு பதிவும் இட் இஸ் நாட் த லாஸ்ட் வேர்ட் பட் த ஃபர்ஸ்ட் வேர்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டாப். அது ரொம்ப முக்கியமான கருத்து. அவர்கள் மேலே தெரிந்து கொள்வதற்காக கீழே மேற்கோள்கள், தொடர்புகள் எல்லாத்தையும் இருக்கு. அந்த இணைப்புகள்லாம் இருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது நான் சொல்ல விரும்புகின்ற விஷயம், இது வந்து ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். அதாவது இது இந்த கலைக்களஞ்சியம் மாதிரி முடிந்து போன ஒரு புத்தகம் இல்லை. இது வாழும் கலைக்களஞ்சியம். ஆகையினால இந்த தேசிய நூலக வாரியம் இருக்கும் வரைக்கும், எங்களுடைய மையம் இருக்கும் வரைக்கும் இந்த கலைக்களஞ்சியம் தொடரும். இறுதியாக ஒரு சில வேண்டுகோள்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க சார். நமது தமிழ் சமூகம் பல அமைப்புகள் 60-70 அமைப்புகள் இருக்கின்றன. ஒரு 100 வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றன. இவர்கள் எல்லாரும் கட்டாயமாக தங்களுடைய வரலாற்றை தாங்களே பதிவு செய்ய வேண்டும். அவர்களுக்கு மின்தளம் இருக்கிறது. அதில் பதிவு செய்து விடுங்கள். உங்கள் வரலாற்றை நீங்கள் சொல்லாவிட்டால் வேறு யார் சொல்லப் போகின்றார்கள்? இரண்டாவது வேண்டுகோள், உங்களுடைய அமைப்பு பெரும்பாலும் தமிழர்களுக்கான அமைப்பு என்பதால் ஆங்கிலத்தோடு தமிழிலேயும் பதிவு செய்யுங்கள். எங்களுக்கு பல அமைப்புகள்ல தமிழ் மொழிபெயர்ப்பே இல்லாமல் இருக்கு. அது மிக கடினமா இருந்தது. மூன்றாவது இறுதி வேண்டுகோள் என்னன்னா, உங்களுடைய மின்தளத்தை ஆண்டுக்கு ஒரு முறையாவது அப்டேட் செய்துங்க. கண்டிப்பா. சார், SG 60 முன்னிட்டு சிங்கப்பூர் தமிழர் கலை களஞ்சியம் வழங்கின இந்த பரிசு SG 100ன்னு வரும்போது இன்னும் பிரம்மாண்டமான முறையில பேசப்படும் அப்படின்னு நம்புறேன்.
அப்ப நான் இருப்பேனா எனக்கு தெரியாது. ஆனா தமிழ் இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய முயற்சிகள் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல. உங்க நேரத்த ஒதுக்கி பொறுமையா எங்களுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரவி உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி திரு ரவி. அருண் மகிழ்நன், திரு அழகிய பாண்டியன் என்னோட நேரடியா இணைந்திருந்தாங்க. அவங்களுடைய இந்த காணொளியை தொடர்ந்து நீங்க எங்களுடைய Facebook பக்கமா பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது. அந்த காணொளிக்கு கீழ உங்களுடைய கருத்துக்கள நீங்க பதிவிடலாம். இணைந்திருங்க என்னோட. இது ஒலி 968 கேட்டாலே பரவசம். 968 ஒலி